ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பென்சி ஸ்ரீனி லைஃப் ஸ்டைல். இது வந்து எங்கள் ஓனரோட வீடு, என் ஓனரோட வீட்டோட என்ட்ரன்ஸு. இது அவங்க வந்து வச்சுருக்கிற பூஞ்செடி இதெல்லாம் அங்கே வந்து இருக்குது. இந்த பாட்டில் வந்து புதுசாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே இன்னும் ப்ரீஃபாக அவங்க இன்னும் நிறைய புது புது பிளான்ட் வாங்கியிருக்காங்க, அதுவும் காமிக்கிறேன். இது அவங்களோட என்ட்ரன்ஸு, அதாவது 3 ஃப்ளோரு டோட்டல். அதில் இது அவங்க மட்டும் இருக்கிற ஃப்ளோரு. இது அவங்களோட வீட்டோட வாசல். இங்கே வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் நல்லா எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் உண்டு தான். பூஜை வாசலில் இந்த மாதிரி அவங்க டெய்லியுமே வாசலில் வந்து இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷமாக அவங்க பண்ணுற விஷயம். அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப இன்டோர் பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட நான் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை வச்சுருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு நாள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஓகே பென்சி அப்படின்னாங்க. அவங்க அவ்வளோக்குள்ள நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. ஒரு ஓனர் அப்படிங்கிற கெத்தை காமிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க வந்து நிறைய லைஃப்பில் வந்து அவங்களும் லைஃப்பில் கஷ்டப்பட்டு மேலே முன்னேறி வந்தவங்க தான். இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவங்களோட வீடோட இன்டீரியர் ஒர்க்கு. உள்ள இந்த வுட்டன் ஒர்க்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாதி அவங்க வீட்டில் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக, பேசுகிறதுக்காக சம்டைம்ஸ் கூப்பிடுவாங்க அவங்களே, இல்லைன்னா நானும் போவேன். அப்படி போகும்போது 2 பேர் பேசும்போது அதிகமாக நான் அவங்க வீட்டை தான் ரொம்ப ரசிப்பேன். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு ரசிப்பேன். எனக்கு இந்த மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே நல்லா டெக்கரேட்டிவாக எல்லா விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியே இருந்து நம்ம பார்க்குறத விட ஒரு பெரிய வீடை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உள்ள எந்த வேலைக்காரங்களையுமே வச்சுக்காமல் அவங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து பேம்பு ட்ரீ வந்து ஒரு ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க, அது காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க ஒரு டைம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீடை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை அவங்களுக்கு. எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. மந்த்லி ஒன்ஸு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. பூஜை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பூஜைன்னு சொல்லி பண்ணும்போது அடிக்கடி வீடு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிளான்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்னேக் பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அந்த தளிர் இலையோட அந்த அந்த பச்சையாக இருக்கிற நேரம் இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இதுவும் இந்த வாட்டர் பிளான்ட்டு இதெல்லாம் ரொம்ப வளர்ப்பாங்க அவங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வளர்க்குறது அந்த மாதிரிலாம் ரொம்ப வளர்ப்பாங்க. மணி பிளான்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இது அவங்க பூஜை ரூமு. பூஜை ரூமில் மட்டும் டெய்லி எப்பவும் பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க வீட்டில். அந்த மாதிரி தான் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இது அவங்களோட கிச்சனு, டைனிங் டேபிளு. இது அவங்க கிச்சன் ஏரியா. மோஸ்ட்லி வந்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து நம்மளோட வந்து வீட்டை நல்லா வச்சுருக்கோம், கிச்சன் நல்லா வச்சுருக்கோம், வீட்டில் உள்ள பொருட்களை நல்லா வச்சுருக்கோம், நீ சமைக்கிறது நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கே சொன்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாருமே அதை வந்து சொல்கிறது கிடையாது. அப்படி சொல்லாததுனால பல பேருக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. நம்மளை பாராட்டி பேசக்கூட யாருமே இல்லையே, நம்ம என்னடா இதே வீடு, இதே வாழ்க்கை, இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சலிப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அவங்களையும் நல்லா பாராட்டி பேசணும். அவங்களையும் வந்து நீ நல்லா பார்த்துக்கிற, எங்களை எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிற, வீட்டை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட்லி இந்த வீட்டில் உள்ளவங்க அப்படி தான்.